الحمد لله وكفى والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وآتيناه الحكم صبيا وحنانا من لدنا وزكاة وكان تقيا وبرا بوالديه ولم يكن جبارا عصيا صدق الله العظيم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته لدنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام. உலகத்தாரை படைத்து உலகில் இருக்கக்கூடிய அத்துணை படைப்புகளையும் ஒன்று போல் கண்ணுற்று கொண்டிருக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ், அவனுக்கு புகழ் அனைத்தும் உண்டாவதாக. முழு மக்களும் வழி தெரியாது, வழி தவறி நரக விளிம்பில், அல்லாஹ்வே நரக விளிம்பில் இருந்தார்கள் என்று சொல்லக்கூடிய அளவில் பாவங்களும் அனாச்சாரங்களும் மோசடிகளும் நிறைந்த அந்த காலத்திலே வந்து முழு மக்களும் நேர்வழி அடைய வேண்டும், சீரானவர்களாக வாழ வேண்டும், சுவனத்தை அடைய வேண்டும் என்று அனைத்து கட்டங்களையும் தியாகம் செய்த எமது தலைவர் ஹதரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றிய சஹாபாக்கள், பின்தேர்ந்தவர்கள் தாபியீன்கள், தபா தாபியீன்கள், கியாமத் வரும் வரைக்கும் யாரெல்லாம் அன்னவருடைய வாழ்க்கையை எடுத்து நடக்கிறார்களோ அத்துணை நல்லவர்கள் மீதிலும் சாந்தியும் சமாதானமும் ஸலவாத்தும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலக வாழ்க்கையிலே எதன் மூலமாக வெற்றி, எவைகளை எடுத்து நடப்பதில் வெற்றி இருக்கின்றது என்பதாக ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி எடுத்து நடந்து செயல் மூலமாக காட்டி தந்தார்களோ, எந்த விடயங்களெல்லாம் அங்கீகரித்தார்களோ அத்துணை விடயங்களையும் எடுத்து நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் வசியத் என்னும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எம்மை ஒரு குறுகிய காலத்துடைய வாழ்க்கைக்காக வேண்டி அல்லாஹ் இந்த உலகிற்கு எம்மை அனுப்பி வைத்திருக்கிறான். இதில் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விடயங்களை எடுத்து நடக்குமாறும், அதே போன்று அல்லாஹும் எமக்கு சில விடயங்களை எடுத்து நடக்குமாறும் கூறியிருக்கின்றான். அதிலும் சிலது கட்டாயமாக்கப்பட்டு சிலது ஆகுமாக்கப்பட்டு இவ்வாறாக பல விதமாக அல்லாஹ் இந்த விடயங்களை எடுத்து நடங்க, உங்களோட வாழ்க்கையில நீங்க கொண்டு வாங்க என்று சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காட்டி தந்தார்கள். அவைகளை இயன்ற அளவு முயற்சித்து நாம் எமது வாழ்க்கையில் எடுத்து நடப்பது
அளப்பெரிய தேவையாகவும் பொறுப்பாகவும் கட்டாயமாகவும் இருக்கின்றது. இதே போன்ற அன்பார்ந்தவர்களே, இன்னும் சில விடயங்கள் இருக்கின்றது. விலக்கியவைகள், தடுத்தவைகள், செய்ய வேண்டாம் என்பதாக கூறியவைகள், இவைகளை இயன்ற அளவு விலகி தவிர்ந்து நடப்பது அல்ல, எம்மால் முடியாவிட்டாலும் தவிர்ந்து நடப்பது எமது பாரிய பொறுப்பாக இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றோ நாளையோ நாளை மறுநாளோ ஒரு நாள் நாம் அனைவரும் மையத்தாக ஒரு ஜனாசாவாக மாறி இந்த உலகை விட்டு பிரிய போகின்றோம் என்பதை ஆழமாக உள்ளத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நாம் எத்தனையோ கட்டங்களை கட்டமாக காண்கிறோம். நாமும் ஜனாசாக்களை தூக்கி செல்கின்றோம். அந்த நேரத்தில் ஏதோ ஒரு வகையில் உள்ளத்தில் இருந்தாலும் நேரங்கள் கழிய கழிய எமது உள்ளத்தில் இருந்து அகன்று விடுகிறது. எது எப்படியாக இருந்தாலும் அன்பார்ந்தவர்களே, எமது உள்ளத்தில் ஒவ்வொரு நிமிடங்களும் ஒவ்வொரு செகண்ட்களும் நானும் மௌத்தாக வேண்டும் என்ற நிலையிலே வாழ்வோமே ஆனால் அல்லாஹுக்கு பயந்தவர்களாக இந்த தக்வா உள்ளவர்களுக்குரிய அடையாளங்கள் எதெல்லாம் கூறப்பட்டிருக்கின்றதோ, தக்வா உள்ளவர்கள் யார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றதோ அப்படிப்பட்டவர்கள் நாமும் ஆளாகும். வல்லவன் அல்லாஹ் எம் அனைவரையும் அப்படிப்பட்ட தக்வா தாரிகளுடைய கூட்டத்தில் ஆக்கியருவானாக. பெருமிக்க அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று நாம் உலகிலே வாழக்கூடிய நேரத்திலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இருக்கின்றோம். வெள்ளையராக, கருப்பராக, உயர்ந்தவராக, கட்டையராக, செல்வந்தனாக, ஏழையாக, படித்தவனாக, படிக்காத பாமரனாக, அதே போன்று பெரிய பெரிய உயர் ஸ்தானங்களெல்லாம் நாம் இருந்து கொண்டிருக்கிறோமே. ஆனால் இவைகள் அத்துணைக்கும் காரணமாக இருக்கக்கூடியவர்கள் எமது பெற்றார்கள். ஏதோ ஒரு அடிப்படையில் அல்லாஹ்வின் நாட்டப்படி. ஏனென்ற அன்பார்ந்தவர்களே, சற்று நாம் சிந்திப்போம். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், ஹல் அத்தா அலல் இன்சான் ஹீனும் மினத் தஹ்ரி லம் யகுன் ஷைஅன் மذ்கூரா. ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹ்ரி லம் யகுன் ஷைஅன் மذ்கூரா. நீங்க ஒரு காலத்தில் எப்படி இருந்தீங்க தெரியுமா? நீங்க எல்லாம் ஒரு கட்டத்தில் ஏதாவது ஒரு பொருளை பார்த்து இந்த பொருள் தான் என்று பெயர் சூற்றத்துக்கு கூட, சொல்லப்பட்டதுக்கு கூட இயலாத ஒன்றாக நீங்க இருந்தீங்க என்று அல்லாஹ் சொல்றான். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல இன்னும் ஒரு இடத்துல கூறுகிறான், இவைகள் அத்தனையும் ஒன்று சேர்க்கப்பட்டு ஒரு ஆடைகளில் பட்டால் கூட நஜீஸ் என்பதாக நாம் நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அற்ப பொருளாக இருந்தோம். நாம் வெறுமனே ஒரு இந்திரிய துளியாக இருந்தோம். ஏதோ அல்லாஹின் சுன்னத்தின் அடிப்படையில் ஒரு கணவன் மனைவியாக இணைந்து அதே இது அந்த துளி கற்ப பையலுக்கு சென்றதும் அதுக்கு பின்னாலே இரத்த கட்டியாக சதையாக ஒரு மனிதனாக நாம் உருவானோம். அன்பார்ந்தவர்களே, தாயுடைய வயிற்றிலே இருக்கக்கூடிய காலத்திலே, இருக்கக்கூடிய நேரத்திலே அந்த தாய் எண்ணற்ற கஷ்டங்களை வெளிக்காட்டியோ வெளிக்காட்டாமலோ அவள் பொறுமையாக பொறுத்து ஏற்றுக்கொண்டிருந்தாள். சகோதரர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, தாயுடைய வயிற்றிலே இருக்கக்கூடிய நேரத்திலே அந்த குழந்தை சீரான ஒரு குழந்தையாக வர வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்லாயிரக்கணக்கான தியாகங்களை செய்தாள் அவள். ஒன்றொன்றாக கட்டங்கட்டமாக நாம் சிந்திப்போமேயானால் அந்த தாய் எம்மை வயிற்றில் சுமந்த காலத்தில் பட்ட கஷ்டத்துக்கு ஈடாக நாம் எதுவும் செய்யவில்லை சகோதரர்களே. ஆனால் அன்பார்ந்தவர்களே, பெற்றார்களை மதித்து கண்ணியப்படுத்தி நடப்பது அது எமது பாரிய பொறுப்பு. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுடைய ஒவ்வொரு
தன்மைகளையும் அவருடைய சிபத்துகளையும் அவர்கள் தியாகம் செய்த தியாகங்களையும் கூறிக்கொண்டே வந்து ஒவ்வொரு நபிமார்களும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்பதையெல்லாம் அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் அதாவது யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துடைய விடயத்தை கூறக்கூடிய நேரத்தில் யா யஹ்யா ஹுதில் கிதாப பிகுவா வஆதைனாஹுல் ஹுக்ம சபிய்யா வஹனானம் மின் லதுன்னா வஸகாத்தன் வகான தகிய்யா வபர்ரன் பிவாலிதைஹி வலம் யகுன் ஜப்பாரன் அஸிய்யா. அன்பார்ந்தவர்களே, இது நபிமார்களுக்குரிய சிஃபத் மாத்திரமல்ல, இது நபிமார்கள் மாத்திரம்தான் இவ்வாறு இருந்தார்கள் என்பதல்ல, நாமும் இவ்வாறு தான் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்லாஹ் கூறுகிறான். என்ன கூறுகிறான்? வாதைனாஹுல் ஹுக்ம சபிய்யா, உங்களுக்கு நாங்கள் அதாவது ஹிக்மத் எனும் ஞானத்தை அதாவது நுபுவத்தை நாங்கள் உங்களுக்கு வழங்கினோம். வஹனானன் மின் லதுன்னா வஸகாத்தன் வகான தகிய்யா, எவ்வாறு நீங்கள் நல்ல முறையிலே மக்களோடு பழகக்கூடியவர்களாக புழங்கக்கூடியவர்களாக கலந்திருக்கக்கூடியவர்களாக இருந்தீர்கள். அது மாத்திரமல்ல, கொடை கொடுப்பதிலும் சிறந்தவராக இருந்தீர்கள். வஸகாத்தன் வகான தகிய்யா, அது மட்டும் இல்லாமல் அன்பார்ந்தவர்களே, நீங்க உண்மையான முறையில் ஒரு தக்வா உள்ளவராக அல்லாஹ்வின் இறை நேசராக அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக இருந்தீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டு பின்னால சொல்றான். எப்படி என்றால் வபர்ரன் பிவாலிதைஹி வலம் யகுன் ஜப்பாரன் அஸிய்யா. எப்படி சொல்றான் அல்லாஹ்? நீங்க உங்களோட பெற்றோர்களுக்கு, அதாவது யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை அல்லாஹ் கூறுகிறான். அடுத்த கட்டத்திலே சொல்றான் வலம் யகுன் ஜப்பாரன் அஸிய்யா, நீங்கள் அதாவது கரடு முரடானவராக, ஒரு இருமாப்பு பிடிச்சவராக, ஒரு கடின குணமுடையவராக நீங்க இருக்கவில்லை. ஜப்பாரன் அஸிய்யா, பாவம் செய்யக்கூடிய, அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யக்கூடிய, அதாவது அல்லாஹ் தடுத்தவைகளை செய்யக்கூடியவராகவும் நீங்க இருக்கல என்று அல்லாஹ் அந்த இடத்துல சொல்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, இதுல நாங்கள் ஒரு விஷயம் விளங்கணும். என்ன என்றால், நான் ஒரு சாலிஹானவனாக தக்வா உள்ளவனாக இருக்கணுமே ஆனால் பெற்றோர்களை மதித்தவனாக வாழ வேண்டும். பெற்றோருக்கு உபகாரம் செய்யக்கூடியவனாக நான் இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எனது தாயும் எனது தந்தையும் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, எனது தாயும் தந்தையும் படிக்காத மட்டத்தில் இருந்தாலும் அவரை நான் கண்ணியப்படுத்துவது எனது பாரிய பொறுப்பு. அவர்களுக்கு உபகாரம் செய்வது பொறுப்பு. என்றால் அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் எம்மையும் எமது பரம்பரையும் பாதுகாக்க வேண்டும். ஒரு சோதனைக்குரிய வேதனைக்குரிய ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னென்றா, பெற்றோர்கள் எல்லாரையுமே ஒதுக்கி தள்ளுங்க என்று சொல்லாம சொல்லி அதுக்கென்று தனி ஒரு இடம் வச்சிருக்கிறாங்க. வயோதிபர் இல்லம். இந்த அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு காலம் இருந்துச்சு, நாங்கள் எல்லாருமே சின்ன குழந்தைகளாக இருந்தோம், சிறு குழந்தைகளாக இருந்தோம். நானா விரும்பி என்னால் பால் குடிக்கிறதுக்கு இயலாது, நானா விரும்பி ஒன்றுக்கு இருக்கிறதுக்கு சக்தி இல்லாமல் இருந்தேன். நானாகவே இல்லாமல் இருந்த காலம் ஒன்று இருந்தது. அந்த காலத்தில் அன்பார்ந்தவர்களே, எனது தாயும் எனது தந்தையும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்பதை நாம் உள்ளத்தில் எடுத்து சிந்தித்து பார்ப்போமே ஆனால் நாம் பெரியாளாகி ஆளாகி பேராகி பட்டம் பதவிக்குரியவனாக மாறி எனது தாயை எனது தந்தையை ஒதுக்குவது, ஓரங்கட்டுவது, ஜப்பாராக இருப்பது, அசீயாக இருப்பது நியாயமா என்றதை நாங்கள் விளங்குவோம்.
அன்பார்ந்தவர்களே, நாம் சிறு பிராயத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் தாய் ஊட்டிய ஒவ்வொரு பால் மிடர்களும், ஒவ்வொரு துளி பாலும் அன்பார்ந்தவர்களே எங்கேயோ கடையில் எடுத்து தந்ததல்ல. அது தனது தாய் அவளுடைய இரத்தத்தை பாலாக ஆக்கி தந்தார். இரத்தத்தை பாலாக்கி தந்த தாய் தான் அவள். அன்பார்ந்தவர்களே, அந்த பாலும் சாதாரண பால் இல்லை சகோதரர்களே. தாய் எமக்கு அவளது இரத்தத்தை பாலாக்கி தந்த அந்த பால் இருக்கின்றதே, அது சாதாரண பால் இல்லை. தாய்ப்பாலுக்குரிய மகிமையே வேறு சகோதரர்களே. இப்ப நாம் எந்த பாலை குடித்தாலும் தாய்ப்பாலுக்கு ஈடாகாது. அப்படிப்பட்ட ஒரு மிகவும் அற்புதமான, மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பாலை அந்த தாய் அந்த சிறு வயதில் நமக்கு தந்தால், அதுவும் எவ்வாறான கட்டங்களிலே தந்திருப்பால் அன்பார்ந்தவர்களே. ஒரு ஃபங்க்ஷனுக்காக வேண்டி விசேஷ ஒரு நேரத்திலே, விசேஷமான ஒரு இடத்திலே இருக்கக்கூடிய நேரத்திலே தாயின் வயிற்றிலிருந்து நான் அழுதிருப்பேன் சகோதரர்களே. அந்த தாய் இங்கே வைத்தும் பால் கொடுக்க வேண்டுமா என்பதை கூட சிந்திக்காமல் சகோதரர்களே, அந்த தாய் அவருடைய மார்பை அடித்து எமக்கு பால் தந்தாலே, யாரையும் பார்க்கவில்லை. தாய் மாத்திரமா, தந்தையும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார். காலம் உருண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது. 1 மாதம், 2 மாதம், 6 மாதம் ஆகிவிட்டது. ஏதோ நாம் அங்கும் இங்குமாக புரள ஆரம்பிப்போம். தாயோ தந்தையோ ஒரு நல்ல ஆடை அணிந்திருக்கக்கூடிய நேரத்தில் எம்மை ஆசையாக அரவணைத்து தூக்கி இருப்பார்கள். தூக்கினதும் நாம் அதாவது சிறுநீர் கழித்திருப்போம், மலம் கழித்திருப்போம். நீ இந்த நேரத்திலேயா மலம் கழித்தாய், இந்த நேரத்திலேயா சிறுநீர் கழித்தாய் என்பதாக ஏதாவது ஒரு தாயோ தந்தையோ தூக்கி வீசியது எங்கே போனது சகோதரர்களே? வீசினார்களா? அந்த சிறுநீரை கூட பொருட்படுத்தாமல் எம்மை கட்டி அணைத்து வளர்த்தவர்கள் அந்த தாய்மாரும் தந்தையர்களும். வளர்ந்து வருகிறோம். எந்த அளவென்றால் ஒரு 3 வருடம், 4 வருடம், 5 வருடம் செல்கிறதே, குழந்தை நல்ல முறையில் சாதாரண முறையில் பேச ஆரம்பிக்கின்றது. ஒரே பொருளை பார்த்து இது என்ன என்பதாக ஒரு தடவைக்கு பல தடவைகள் கேட்டால் கூட அந்த தாயும் தந்தையும் சலிக்காமல் இதுதான் அது, இதுதான் அது, இதுதான் அது என்று மாறி மாறி சொல்லி தந்து கொண்டே இருந்தார்கள். அதையெல்லாம் நாமும் கேட்டுக்கொண்டிருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்து ஏதோ ஒரு படித்தேன், ஏதோ ஒரு நிலைமையில இருக்கிறேன் என்பதற்காக வேண்டி எவ்வாறு நாம் அந்த சிறு வயதில் இருந்தோமோ இதே போன்ற ஒரு கட்டம் அந்த தாய்க்கும் தந்தைக்கும் உண்டாகிறது சகோதரர்களே. எம்மை ஆளாக்கி, பேராக்கி, பட்டத்துக்குரியவனாக ஆக்கி, அதாவது பதவிக்குரியவராக ஆக்கின அந்த தாயும் தந்தையும் ஏதோ ஒரு நிலைமையிலே அவர்கள் எம்மை வளர்த்தார்கள். காலம் சென்றதும் அவர்களை நாம் வளர்க்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகின்றோம் சகோதரர்களே. அன்பர்களே, நாம் அனைவரும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் பெற்றோர்கள் வயது செல்ல செல்ல அவங்க பெரியாளாகிக் கொண்டே இருக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, நிச்சயமா சத்தியம் அவர்கள் பெரியாளாகிறார்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஆனாலும் அவர்கள் சிறு வயதை தள்ளி கொண்டிருக்கின்றார்கள், சிறு பிராயத்துக்கு ஆளாகி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் அனைவரும் உள்ளத்தில் உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். இதனாலே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா இம்மா யபலுகன்ன இன்தகல் கிபர் அஹதுஹுமா. தொடர சொல்றான் அப்பா. அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா வகுல் லஹுமா கௌலன் கரீமா வக்ஃபிர் லஹுமா ஜனாஹ الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا. அல்லாஹ் இதில் எவ்வளவு நுட்பமாக சொல்றான் அன்பார்ந்தவர்களே. நாங்கள் வளர்ந்து வந்து பதவி பட்டத்துக்கு வந்துட்டா தாய்மார்களை நாங்கள் கணக்கெடுக்க மாட்டோம். சொல்லுவாங்க தமிழில்,
நேற்று வந்த கொம்பு காதை மறைச்சிச்சான். எம்மை ஆளாக்கி வளர்த்து விட்டார்கள், ஏதோ திருமணம் செய்து விட்டோம். நேற்று வந்த அந்த கொம்பு இருக்கின்றது, அது காதை மறைத்ததாம். பெற்றோர்களை மறக்கடித்து விட்டார்கள். சகோதரர்களே, சற்று சிந்தித்து பார்ப்போம். எனது தாய் வயோதிபத்தை அடைந்து விட்டால், எனது தாயும் ஒரு பொருளை கேட்கின்றாள். ஆரம்பத்தில் நாம் கேட்ட பொருட்களை கையில் பணம் இல்லாமல் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையிலே அவர்களுக்கு இயன்றதை எமக்கு எடுத்து தந்தார்கள். இப்பொழுது எம்மால் முடியுமாக இருக்கக்கூடிய கட்டத்திலே தாயும் கேட்கின்றாள், தாரமும் கேட்கின்றாள். தாரத்துக்கு கொடுக்கக்கூடிய அதே முன்னுரிமையை அன்பார்ந்த தாய்க்கு கொடுத்தோமா? தாரத்துக்கு கொடுத்த அதே முன்னுரிமையை தந்தைக்கு கொடுத்தோமா? சகோதரர்களே, இல்லாமல் போய்விட்டதே. அதுதான் சொல்லுவார்கள், நேற்று வந்த கொம்பு காதை மறைச்சிட்டு. அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு பெற்றார்கள். எமது தாயும் தந்தையர்களும் வயோதிபத்துக்கு சென்றதும் அல்லாஹ் கூறுகிறான், அவர்களுக்கு நீங்க உபகாரம் செய்யுங்க. நீங்க சின்னத்தில் எப்படி எப்படியெல்லாம் அட்டகாசம் போட்டீங்களோ, என்னென்னெல்லாம் கூத்து போட்டீங்களோ, தூக்கக்கூடிய நேரத்திலே, கிட்ட இருக்கக்கூடிய நேரத்திலே, எமது ஆகப்பெரிய முக்கியமானவர்கள் வந்திருக்கக்கூடிய நேரத்திலும் கூட, தாய் தந்தையர்கள் தூக்கி வைத்திருக்கக்கூடிய நேரத்திலும் சிறுநீரை கழித்த எம்மை கழித்து தள்ளவில்லையே, ஓரம் கட்டவில்லையே, சந்தோஷமாக தூக்கி நாம் என்ன கூறுவோம்? புள்ள சூ பேஞ்சிருச்சு, எங்கட புள்ள கக்கா பேஞ்சிருச்சு, நான் கொஞ்சம் கொண்டு கொடுத்துட்டு வர்றேன். அன்பார்ந்தவர்களே, இதே நிலை எனது தாய்க்கும் தந்தைக்கும் வந்தால் நாம் என்ன செய்வோம் என்பதை நாம் உள்ளத்தில் கை வைத்து கேட்க வேண்டும். சகோதரர்களே, நாமும் சீ என்பதாக இந்த இவருக்கும் இங்கேதானா சிறுநீர் கழிக்க வேண்டும், இங்கேதானா மலம் கழிக்க வேண்டும் என்பதாக நாம் முகத்தை சுருக்குவோம், நாம் கடுகடுத்தவர்களாக மாறுவோம். இது உண்மையான முறையிலே தக்வாக்குரிய அடையாளம் இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தில் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி கூறக்கூடிய நேரத்தில் வலம் யகுன் ஜப்பாரன், கடுகடுக்கக்கூடியவங்களை ஐக்கல்ல என்று அல்லாஹ் கூறுகிறான். அன்பார்ந்தவர்களே, ஆரம்பத்திலே என்னையும் உங்களையும் தூக்கி வளர்த்த ஒவ்வொரு தாய்மார்களும் தந்தையர்களும் அவ்வாறு கடுகெடுக்கக்கூடியவர்களாக, வீசக்கூடியவர்களாக, முகம் சுளிக்கக்கூடியவர்களாக இருக்கவில்லை. இன்று நான் ஒரு ஆலிமாக, நீங்கள் படித்தவர்களாக, பதவிக்குரியவர்களாக, அந்தஸ்துக்குரியவர்களாக, பணக்காரர்களாக ஆகினதும் எமது தாயும் தந்தையும் இவ்வாறான ஒரு நிலைக்கு வந்துவிட்டால் நானும் நீங்களும் அவர்களை உதவுகிறோம் என்றால் அல்லாஹ் எம்மை பாதுகாக்க வேண்டும். இதே நிலைமையில் நானும் நீங்களும் இருந்து சற்று சிந்தித்து பார்ப்போம். எனது குழந்தை, எனது பிள்ளை இவ்வாறு என்னையும் உங்களையும் தூக்கி எறிந்தால் நாம் எங்கு செல்வது? சகோதரர்களே, எங்கு செல்வது? படாத பாடுபட்டு எம்மை வளர்த்து விட்டது குத்தமா? எம்மை ஆளாக்கியது குத்தமா? நாம் முகம் சுளிக்கிறோமே. அன்பார்ந்தவர்களே, அதுதான் அல்லாஹ் கூறுகிறான், அவர்கள் கடைசியாக வயதானதும் அவர்கள் எத்தனையோ கோட்டிகளை செய்வார்கள், எத்தனையோ துன்பங்களை தருவார்கள், பொறுமையாக இருங்க. ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், எனது பெற்றோர்கள் எங்களை எவ்வாறு சிறு வயதில் இரக்கமாக இருந்தார்களோ, இரக்கமாக பார்த்தார்களோ, இதே போன்று எனது தாய்க்கும் தந்தைக்கும் நீ இரக்கம் காட்டு என்பதாக துஆ செய்யுங்க நல்லா குர்ஆனிலே கற்றுத்தந்தார். அவர்கள் எதுவும் செய்யட்டும் சகோதரர்களே, எனது மனைவியுடன் முரண்படட்டும், மனைவிக்காக வேண்டி நான் தாயுடன் மோதுவதா, இல்லாட்டி தாய்க்காக வேண்டி மனைவியுடன் மோதுவதா? இது ரெண்டு தலைப்பு சகோதரர்களே. என்ன என்றாலும் தாய் தான். தாய் போல ஒன்றை, தந்தை போன்ற ஒன்றை உலகில் எங்கும் எடுக்க முடியாது சகோதரர்களே. மனைவி தேவையா? இன்று ஒன்று, நாளை ஒன்று, மறுநாள் ஒன்று என்பதாக எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர தாயையும் தந்தையையும் எங்கும் எடுக்க முடியாது சகோதரர்களே. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் எமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆக பெரிய ஒரு பொக்கிஷன் தான் தாயும் தந்தையும்.
அந்த தாயும் தந்தையும் வச்சு நானும் நீங்களும் சொர்க்கத்தை அடையலை என்று சொன்னால் எம்மை போன்ற மோசமானவர்கள் யாரும் இருக்க முடியாது சகோதரர்களே, யாரும் இருக்க முடியாது. தாயும் தந்தையும் தான் எனது சொர்க்கமும் எனது நரகமும். ஏதோ ஏதோ எத்தனையோ கட்டங்களில் தாய்க்கும் தந்தைக்கும் நாம் மோசடி செய்திருக்கிறோம். தெரிந்தோ தெரியாமலோ, விளங்கியோ விளங்காமலோ, அல்லாஹ் எம் அனைவரையும் மன்னிக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹுடைய திருப்பொருத்தம் தேவையா? அது எனது தாயுடையதும் தந்தையுடையதும் திருப்பொருத்தம் தேவை என்பதை விளங்கிக் கொள்ளும். நாம் அனைவரும் பேசக்கூடியதும் பார்க்கக்கூடிய ஒரு விடயம் என்ன தெரியுமா? தாய் தாய் தாய். இன்று நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் ஒரு தந்தை சகோதரர்களே, நானோ நீங்களோ தாயாக மாற முடியாது. தாய்க்கும் அதே போன்றது, அதாவது தந்தைக்கும் அதே போன்று பாரிய ஒரு பங்கு இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் ஜன்னா தஹ்த அக்தாமில் உம்மஹாத், சொர்க்கம் இருக்கின்றது தாயின் பாதத்துக்கு கீழ் என்று சொன்னார்கள். சொர்க்கமே எவ்வளவு அலங்கரிக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த தந்தையை நோகடித்தவனாக நான் மரணத்தை எய்வேயானால், மரணத்தை சந்திப்பேனே ஆனால் அந்த சோனத்துடைய வாயில் மூடப்பட்டு விட்டது என்பதை உறுதியாக நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். அன்பானது, எவ்வளவு பெரிய மாளிகையாக, எவ்வளவு பெரிய பில்டிங்காக, எவ்வளவு பெரிய பேலஸாக இருந்தாலும் சகோதரர்களே, அதை வெளியே நின்று சுற்றி பார்க்க முடியுமே தவிர, அதாவது அதனுடைய வாயில் மூடப்பட்டிருந்தால் உள்ளே நுழைய முடியாது. நாம் தாயை மாத்திரம் பார்ப்போமே ஆனால் அதுவும் நுழைய முடியாது சகோதரர்களே. தந்தையும் பார்ப்போமே ஆனால் நாம் சோனத்துக்குள்ளே நுழைய முடியும். சோனத்தின் வாயில் தந்தை சகோதரர்களே, சோனத்தின் வாயில் தந்தை சகோதரர். அன்பார்ந்த சகோதரர்களே, அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்து விஷயத்திலே அல்லாஹ் சொல்றான், தந்தையை நீங்க நல்ல முறையில் பார்க்கக்கூடியவங்களை, உபகாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை அல்லாஹ் கூறுகிறான். அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி தொடராக அல்லாஹ் சில விஷயங்களை சொல்லி வர்றான். அதுக்கு பின்னால் அல்லாஹ்வும் சொல்றான், வபர்ரன் பிவாலிததி வலம் யஜ்அல்லி ஜப்பாரன் ஷகியா. அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஏண்ட தாய்க்கும் தந்தைக்கும் உபகாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தேன். அது மட்டும் இல்லை, வலம் யஜ்அல்லி ஜப்பாரன் ஷகியா, நான் அதாவது என்னை அல்லாஹ் கடுகடுக்கக்கூடியவராகவோ மூதேவித்தனம் உடையவனாகவோ என்னை அல்லாஹ் ஆக்கவில்லை என்பதாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அது அப்படி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சூரா மரியத்தை நாங்கள் எடுத்து பார்ப்போம். அதே போன்று அல்லாஹ் இன்னொரு இடத்திலே கூறுகின்றான், வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா ஹமலத்து உம்முஹு குர்ஹா வவதஅத்துஹு குர்ஹா. அல்லாஹ் தொடராக சொல்றான், நாங்கள் வசியத்தாக சொல்கிறோம், வசியத் செய்கிறோம், உங்களுடைய பெற்றோர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க. உங்களுடைய தாய் உங்களை சுமக்கக்கூடிய நேரத்திலே கட்டம் கட்டமாக பல கஷ்டங்களை சுமந்தால் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, எமது உயர்வும் எமது அழிவும், எமது சக்தியும் எமது அதாவது சக்தி இல்லா தன்மையும் அனைத்துமே எமது பெற்றோர்கள் தான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்று நான் சக்தி உள்ளவனாக இருக்கிறேனா, அது எனது பெற்றோருடைய சந்தோஷமும் அதாவது எனது பெற்றோர்களுடைய ஆதரவும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நாம் பெற்றோரை சந்திக்காமல் இருந்துவிட்டு பெற்றோரை சந்திப்போமே ஆனால் பெற்றோருடைய உள்ளத்திலே வரக்கூடிய மகிழ்ச்சியும் பெற்றோருடைய உள்ளத்திலே வரக்கூடிய அந்த துஆவும் அது எமக்கு போதும் சகோதரர்களே. துன்யாவிலும் ஆகிராவிலும் சந்தோஷமானவர்களாக வாழ்வதற்காக வேண்டி என்று சொன்ன அன்பார்ந்த சகோதரர்களே, அது எமது பெற்றோர்கள், அதாவது பெற்றோர்கள் என்ற அடிப்படையிலே அவர்கள் தீனை ஏற்றுக்கொள்ளாதே, அதாவது காபிர்களாக இருந்தாலும் அவர்களை மதிப்பது எமது பாரிய பொறுப்பு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. ஹதரத் எத்தனையோ சஹாபாக்களுடைய சம்பவங்கள்,
எத்தனையோ சஹாபாக்கள் வருகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்கிறார்கள், அவர்கள் நிராகரித்தவர்களாக இருந்தாலும் சரி அவர்களை நீங்கள் மதியுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். தாயுடைய தந்தையுடைய ஹிதுமத், அவர்களுக்கு செய்யக்கூடிய உபகாரம், அவர்களுக்கு செய்யக்கூடிய அதாவது உதவி ஒத்தாசைகள் எதற்கும் நிகராக முடியாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் அனைவரும் விளங்கி இருப்பது என்ன தெரியுமா? எனது தாய்க்கும் தகப்பனுக்கும் நான் செய்யக்கூடிய கடமைகள் ஒன்று. நாம் அனைவரும் கூறுவோம், அல்ஹம்துலில்லாஹ், நான் நோன்பு அதாவது பெருநாளுடைய காலம் வந்துவிட்டால் என்ற உம்மாக்கும் வாப்பாக்கும் நான் உடுப்படுத்தி கொடுக்கிறேன், உம்மாக்கும் வாப்பாக்கும் நான் உடுப்படுத்தி கொடுக்கிறேன். அதே போல மெடிக்கல் விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். இப்படின்னு நாங்கள் சொல்லியே எங்கட உள்ளத்தை எங்கட மனசை நாங்கள் ஆறுதல் படுத்தி கொண்டோம் சகோதரர்களே. ஆனால் அன்பார்ந்த சகோதரர்களே, ஆரம்பத்திலே பெற்றோர்கள் செய்ததற்கு உபகாரமாக நாம் எதையும் செய்யவில்லை, இதை மாத்திரம் செய்தோமே. ஆனால் ஒரு தடவை ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலத்திலே ஒரு மனிதர் அவருடைய தாயை தோளில் சுமந்து அவ்வாறு தவாப் செய்து கொண்டே இருக்கிறார். அதுக்கு பின்னாலே ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை காணுகிறார்கள், சந்திக்கிறார்கள், கேட்கிறார்கள், நான் எனது தாயை இத்தனை ஆண்டு காலமாக தவாப் தூக்கி மேலில் சுமந்து தவாப் செய்து கொண்டிருக்கிறேன். அதுவும் எப்படி தவாப் செய்கிறேன் தெரியுமா? நானே குலுங்கினாலும் எனது மேல் இருக்கக்கூடிய அந்த கூடாரத்தில் இருக்கக்கூடிய அந்த பையில் இருக்கக்கூடிய அந்த தாய் உசும்பாமல் அசையாமல் குலுங்காமல் நான் தாயை பார்த்து கொள்கிறேன். இது எனது தாயுடைய கடமையை நிறைவேற்றியதாக முடியுமா என்பதாக கேட்கக்கூடிய நேரத்தில் கூறுகின்றார்கள், நீ தாயுடைய வயிற்றிலிருந்து இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் திரும்பக்கூடிய நேரத்தில் உண்ட தாயுடைய வயிற்றில் ஏற்பட்ட அந்த வருத்தம், உண்ட தாய் ஆ என்றிருப்பாள், அல்லாஹ் என்றிருப்பாள், வலிக்குது என்று ஒரு தடவை சொல்லி இருப்பாள், அந்த வருத்தத்துக்கு ஈடாகாது என்பதாக சொன்னார். அன்பார்ந்த சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, தாய்க்கும் தந்தைக்கும் செய்யக்கூடிய அதாவது ஊழியங்களும் அவர்களுக்கு செய்யக்கூடிய ஹிதுமத்துகளும் எல்லையற்றது சகோதரர்களே. நாம் சிந்தித்து பார்ப்போம், எனது மனைவியை நான் எவ்வாறு இரக்கமாக பார்க்கின்றேனோ இதே போன்று எனது தாயையும் தந்தையும் நான் பார்க்கிறேனா, எனது குழந்தைகளை நான் பார்ப்பது போன்று எனது தாயையும் தந்தையும் பார்க்கிறேனா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். தாய்க்கும் தந்தைக்கும் நாம் அநியாயம், நாம் துரோகம் என்ற எல்லாத்தையுமே நாங்கள் விளங்கி இருக்கிறோம், சகலரையும் படிச்சிருக்கிறோம். தாய் தந்தையருடைய பொறுப்பு என்ன என்பதை நாங்கள் விளங்கல்ல. அன்பார்ந்தவர்களே, தாய் தந்தையருடைய பொறுப்பை சரியா நாங்கள் செய்யலை என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிம்பரில் ஏறுறாங்க, பரிசுத்தமானவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி ஒரு பதுவா செய்கிறாங்க, 3 பதுவா செய்கிறாங்க. அந்த 3ல் ஒன்று என்ன தெரியுமா? வயோதிபம் அடைந்த பெற்றார்கள் இருவரில் ஒருவரையோ அடைந்தும் அவர்களின் மூலமாக சுவனத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் நாசமாகட்டும் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதுவா செய்கிறாங்க. அதுக்கு ஆமீன் சொன்னது யார் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா லியக்ஃபிர லக அல்லாஹு மா தகத்தம மின் ذنبك وما تأخر ويتم نعمته عليك ويهديك صراطا مستقيما. உங்களுடைய முன் பாவத்தை மன்னிச்சிட்டேன், பின்னால செய்யக்கூடிய பாவங்களை மன்னிச்சிட்டேன். ويهديك صراطا مستقيما, உங்களுக்கு நாங்க நேர் வழியை காட்டிட்டோம் என்று சொல்லக்கூடிய وما أرسلناك إلا رحمة للعالمين, அகிலத்தாருக்கே ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட وما أرسلناك إلا كافة للناس, முழு மக்களுக்கும் போதுமானவராக அனுப்பப்பட்ட, உலகத்திற்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட, சுவனத்தின் தலைவராக அனுப்பப்பட்ட, அத்துணை நபிமார்களுக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட, யார் முதலாவது சுவனத்துக்குள்ள காலை வைக்காம வேற யாருக்கும் காலை வைக்க இயலாதோ அப்படிப்பட்ட எமது தலைவர் ஹதரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பதுவாக்கு ஆமீன் சொல்றாங்க மிம்பர்ல ஏறக்கூடிய நேரத்தில். அன்பார்ந்தவர்களே, இதனால தாய் தந்தையர்கள் என்பவர்கள் முதியோர் இல்லத்திலும் வேலைக்காரிகள் வச்சு அதாவது வீட்டில் வேலைக்கு ஆட்கள் வச்சு பார்க்கறதுக்குரியவங்க இல்லை. பெற்றோர்கள் எனக்கு ஏசட்டும், எனக்கு எனது தாயும் தந்தையும் ஏசுவதில் தான்
சந்தோஷம் இருக்குமா இருந்தால் அதையும் செய்துவிட்டு போகட்டும் சகோதரர்களே. அவர்களின் சந்தோஷம் முக்கியம் சகோதரர்களே. அன்பார்ந்தவர்களே, நாம் எத்தனை 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 நல்ல காரியங்கள் செய்தும் ஒரு தடவையில் என் தாயும் தந்தையும் என்னை பார்த்து எனது மகன் செஞ்சுட்டு அல்லாஹ் பொருந்திக் கொள்ளட்டும், அது போதும் சகோதரர்களே. சில நேரங்களில் நாங்கள் கவனித்து பார்த்துப்போம், ஒரு வீட்டில் ஒரு 3 சகோதரர்கள் இருந்தால் ஒருத்தர் பெரிய அளவில் வசதியானவர் ஆகிப்பார், இன்னும் ஒருத்தர் சாதாரண லெவலில் வசதி உள்ளவர் ஆகிப்பார். ஏதோ நாங்களும் வீட்டில் இருக்கிறோம், மூத்த பிள்ளையோட கொஞ்சம் இறக்கம், அடுத்த பிள்ளையோட கொஞ்சம் இறக்கம் இல்லை, இறக்கம் ஆனாலும் வித்தியாசம். இதே போன்ற எமது பெற்றோர்கள் இருக்கலாம். இருந்தாலும் சகோதரர்களே, நாம் எதைத்தான் கொண்டு வைத்து கொடுத்தாலும் எமது பெற்றோர்கள் எடுத்துக்கொள்வாங்க. இது எமது மனைவிமாருக்கு மாற்றமான ஒரு செயல். பெற்றோர்கள் இடத்துல எதை கொடுத்தாலும் எடுத்துக்கொள்வாங்க. கொடுத்தோட நீ இதா கொண்டு தாரா என்றும் கேட்பாங்க. சரிம்மா, சரி வாப்பா, எனக்கிட்ட உள்ளதே இவ்வளவுதான், என்னால் ஏண்டத்தை கொண்டு தந்தேன்னு சொன்னா அந்த பெற்றோர்கள் ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்யட்டும், அல்லாஹ் உனக்கு ரஹ்மத் செய்யட்டும், அல்லாஹ் இதை விசாலமாக்கி தட்டும் என்று ஒரு தடவை துவா கேட்டுட்டு அன்பார்ந்தவர்களே, அந்த துவா அப்போதும் எமது வாழ்க்கையிலே தலை தூக்கி நிற்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதுக்குரிய கூலி அல்லாஹ் தட்டும் என்று அந்த தாயோ தந்தையோ துவா செஞ்சிட்டா அது போதும் சகோதரர்களே. எங்களுக்கு எதுவுமே கொடுக்கல, தாயையும் தந்தையும் புறக்கணிச்சு, என்னையா அவன் புறக்கணிச்சு நடந்தான், என்னையும் கொஞ்சம் ஒன்றும் தர தேவையில்லை, சும்மா வந்து சரி அவன் பார்க்கலையா அப்படின்ற உள்ளத்தில் வேதனைப்பட்டா போதும் சகோதரர்களே, உங்களையும் ஏண்டையும் அழிவுக்கு. அதனால் அன்பார்ந்தவர்களே, நல்லா விளங்கிக்கோங்க. இப்போ எங்களோட தாயோ தந்தையோ ஹயாத்தோடு இருந்தா அல்லாஹ் எங்களுக்கு பெரிய ஒரு அருட்கொடை எங்களோட வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிறான். ஒரு சொர்க்கத்தையே கொண்டு வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிறான்றதை மட்டும் நினைவு வச்சுக்கோங்க. அதே சொர்க்கத்தை பாலாக்கி நாசமாக்கி மண்ணாக்கி நரகமாக அழிவாக மோசடியாக ஆக்கிறான். இதை நாங்கள் இங்கே செய்வோம்டா நாளைக்கு இதே எங்களோட குழந்தைகள் எங்களுக்கு செய்வாங்க. அல்லாஹ் எங்களை எல்லாருமே பாதுகாக்கணும். அன்பார்ந்த சகோதரர்களை, தாய் தந்தையருடைய ஹிதுமத் அளப்பெரியது. ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒருத்தர் தூது அனுப்புகிறாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு, எனக்கு உங்கள்கிட்ட வரணும், உங்களை சந்திக்கணும், உங்களோட கையாலே நான் இஸ்லாத்துக்கு தீனுக்குள்ளே நுழையணும் என்ற ஆசை இருக்குது, ஆனால் சில காரணங்களால் எனக்கு வர இயலாது, என்ன செய்ய என்று தூது அனுப்புகிறாங்க. காரணம் விசாரிக்கப்படுது, கேட்கப்படுது. சொல்கிறாங்க, எனக்கு வயதான பெற்றோர்கள் இருக்கிறாங்க, அவங்கள நான் வந்துட்டேன் என்று சொன்னால், நான் அங்கே வந்தா இவங்களை பார்க்குறதுக்கு யாருமே இல்லை என்பதாக சொல்லப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அவர் அப்படியே இருக்கட்டும், அவர் அப்படியே இருக்கட்டும் என்பதாக சொல்லிடுறாங்க. காலம் போகுது. ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட ஒரு வசியத்தை போல சொல்கிறாங்க, பின்னால் ஒரு காலம் வரும், பின்னால் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் யமன் பகுதியிலிருந்து ஒருத்தர் வருவார், யமன் பகுதியிலிருந்து ஒருத்தர் வருவார், இன்னென்ன அடையாளத்தை கொண்டவராக இருப்பார். அவர் வந்தால் உங்களோட பாவ மன்னிப்புக்காக வேண்டி நீங்கள் துவா செய்ய சொல்லுங்கள், உங்களுக்கு பாவ மன்னிப்புக்காக வேண்டி அவர்கிட்ட நீங்கள் துவா செய்ய சொல்லுங்க என்று சொல்கிறாங்க. அது யார் தெரியுமா? உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ். அவங்க தாயுடைய ஹிதுமத்தில் இருக்கிறாங்க. அந்த பொன்னான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முகத்தை கூட பார்க்கல, ஆனால் பின்னால் ஒரு நபி வரமாட்டாங்க. அப்படி நபி வருவதா இருந்தால் யாரு? ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள தான் இருக்கும் என்று அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதே உமர்கிட்ட சொல்கிறாங்க, ஏ உமரே, பின்னால் ஒரு காலத்தில் எப்படியான ஒருவர் வந்தால் அவர்கிட்ட நீங்கள் பாவ மன்னிப்புக்காக வேண்டி துவா செய்ய சொல்லுங்க, பாவ மன்னிப்பு கேட்க சொல்லுங்க, துவாவை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னதுக்கு இந்த அந்தஸ்து காரணம் என்ன சொல்றது? என்ன காரணம்? இந்த தாய் தந்தையருடைய ஹிதுமத் சகோதரர்களே, தாய் தந்தையருடைய பணிவிடை சகோதரர்களே.
ஆனால் அன்பார்ந்தவர்களே, உலகத்தில் நாங்கள் எவ்வளோ காலம் வாழுவோமோ தெரியாது. நாங்கள் எவ்வளோ காலம் வாழுவோமோ இல்லையோ அது ஒரு பகுதி. எங்களோடு எங்களோட பெற்றோர்கள், எனது தாயும் எனது தந்தையும் வாழுவாங்களோ அதையும் சொல்ல தெரியாது. அதனால் உலகத்தில் கொஞ்ச காலத்துடைய வாழ்க்கை, அந்த கொஞ்ச காலத்துடைய வாழ்க்கைக்குள்ளே எமது பெற்றோர்களை சந்தோஷப்படுத்தி நாங்கள் வாழுவோமே ஆனால் வெற்றியாளர்களாக மாறுவோம். அன்பார்ந்தவர்களே, தாய் தந்தையருடைய தியாகம் எல்லையற்றது. எப்படி என்று சொன்னால், ஓலை குடிசையில் ஒழுகும் மலையில் நீரை குழந்தை மேல் படாமல் காக்க ஒவ்வொரு தாயும் தனது உடலையே கூரையாக்கினார். தாய் குழந்தைகளுக்கு கஷ்டம் வரக்கூடாது என்று அவவே குழந்தையா மாறி, நாங்கள் அழுதா அவளும் அழுது காட்டுவா, நாங்கள் சந்தோஷப்பட்டா அவவும் சந்தோஷப்படுவா, நாங்கள் சிரிச்சா அவவும் சந்தோஷப்படுவா. அன்பார்ந்தவர்களே, சின்ன காலத்தில் எல்லாம் தாய் தந்தையருடைய கண்ணீரால் எங்களை வளர்த்தாங்க. என் பிள்ளைக்கு வருத்தம் வந்துட்டேன்னு அழுவாங்க, என் பிள்ளைக்கு பால் போதாதேன்னு அழுவாங்க, என் பிள்ளைக்கு இதை ஆகிட்டேன்னு அழுதாங்க. அன்பார்ந்தவர்களே, அந்த கண்ணீர் இதே தாய் தந்தையர்களுக்கு நாங்கள் வயது வந்தும் அதே கண்ணீரை வடிய வைப்போமே இருந்தால் ஆனந்தமா அல்ஹம்துலில்லாஹ் என் பிள்ளைன்னு எப்படி எல்லாம் கவனிக்க சந்தோஷப்படுறாங்களா, நாங்களும் சந்தோஷப்படுவோம். இதையெல்லாம் முட்டுட்டு எதிர் மாற்றமாக கண்ணீர் வடிக்கிறதுக்குரியவங்களை நாங்கள் மாறக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, தாயை போற்றி விழுந்தவனும் இல்லை, தாயை தூற்றி வாழ்ந்தவனும் இல்லை. தாய் தந்தைகள் எதை செஞ்சாலும் அவங்கள புகழ்ந்து நாங்கள் இருப்போம்டா, அவங்கள கண்ணியப்படுத்துவோம்டா, அல்லாஹ் எங்களையும் கண்ணியப்படுத்துவான். ஏண்ட உமாக்காரியாவா அப்படித்தான், அவள் சும்மா கத்துவா. ஏண்ட வாப்பாவா அவள் சும்மா கொஞ்சம் தெரியாவா, இப்படின்னு கொண்டே இருப்போம்டா எங்கட பிள்ளைகள் எங்களுக்கு செய்வாங்க. அல்ல எங்களை எல்லாரையுமே பாதுகாக்கணும். அன்பார்ந்த சகோதரர்களே, வாழக்கூடிய காலம் கொஞ்ச காலத்துடைய வாழ்க்கை. நாங்களும் பெற்றோராக இருக்கிறோம், எங்களுக்கும் பெற்றோர்கள் இருந்தாங்க. ஆகையால் உலகத்தில் வாழக்கூடிய குறுகிய காலத்துடைய வாழ்க்கையில் நாம் பெற்றோர்களை கவனித்து பெற்றோர்களுடைய ஹிதமத்தை செய்த கூட்டத்தில் வல்லவன் அல்லாஹ் எம் அனைவரையும் செய்தருவானாக. யா அல்லாஹ், நாம் பெற்றோர்களை எம்மோடு வைத்திருந்தோம் யா அல்லாஹ், ஆனால் தவறுகள் செஞ்சோம் யா அல்லாஹ், மாறுகள் செஞ்சோம் யா அல்லாஹ், தாய் தந்தையருடைய உள்ளத்தை பொடியாக்கினோம் யா அல்லாஹ், நசுக்கினோம் யா அல்லாஹ். இன்று அவர்கள் எம்மை விட்டு பிரிந்துட்டார்கள் யா அல்லாஹ், எம்மை விட்டு பிரிந்து சென்றுட்டார்கள் யா அல்லாஹ். அவர்களிடத்திலே போய் மன்னிப்பு கேட்கறதுக்குரிய சந்தர்ப்பம் எங்கள்கிட்ட இல்லை யா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த தாய் தந்தையருடைய கபரை சுவன பூஞ்சோலை ஆக்கி வச்சிருயா அல்லாஹ். தாய் தந்தையருடைய பொருத்தத்தோடு வாழக்கூடியவர்களை எங்களை ஆக்கி வச்சிருயா அல்லாஹ். தாய் தந்தையர்கள் மரணத்துக்கு பின்னால் நாம் தெளிவு பெற்றிருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், அவர்களுக்கு அதாவது ஊழியம் செய்த ஹிதுமத் செய்த கூட்டத்திலேயும் அனைவரையும் சேர்த்தந்துரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், இன்னும் எத்தனையோ பெற்றோர்கள் எங்களோட ஈக்கிறாங்க யா அல்லாஹ், ஹயாத்தோடு ஈக்கிறாங்க யா அல்லாஹ். அவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுக்கெல்லாம் நாங்கள் முகத்தில் பாய்கிறோம் யா அல்லாஹ். அவரை இங்கே இறக்கமாக வளர்த்தாங்க யா அல்லாஹ், சின்னத்தில் முகத்தை கடுகெடுக்கல யா அல்லாஹ், என்ற வார்த்தை சொல்லல யா அல்லாஹ், அரவணைச்சாங்க யா அல்லாஹ். நாங்களும் அவங்கள அரவணைக்காம இருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். யா அல்லாஹ், அவர்களுடைய பொருத்தத்தோடு வாழ வச்சிடியா அல்லாஹ். அவர்களுக்கு எந்தெந்த முறையெல்லாம் ஹிதுமத் செய்யணுமோ, எந்தெந்த முறையெல்லாம் உபகாரம் செய்யணுமோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படியெல்லாம் சொல்லி தந்தாங்களோ அப்படி செய்யக்கூடிய கூட்டத்தில் ஆக்கி தந்திரியா அல்லாஹ். தாய் தந்தையருடைய பொருத்தத்தை எங்களுக்கு தந்திரியா அல்லாஹ். அவருடைய துவால பங்கு தந்திரியா அல்லாஹ். அவருடைய உள்ளம் நோகடிக்காம வாழ வச்சிடியா அல்லாஹ். அவருடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொடுத்துடியா அல்லாஹ். அவர்கள் எங்களை சின்னத்தில் எவ்வளோ கஷ்டத்தோடையும் நல்ல முறையில் பார்த்தாங்க யா அல்லாஹ், நல்ல முறையில் அனுசரித்து வச்சு கொண்டாங்க யா அல்லாஹ். அவருடைய கஷ்டத்தை கூட கஷ்டம் என்று காட்டாமல் வளர்த்தாங்க யா அல்லாஹ். இன்றைக்கு நாங்கள் அத்துணை கஷ்டங்களையும் பெற்றோர்கள் மீது போடுறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எல்லாத்திலிருந்தும் எங்களை பாதுகாத்துறியா அல்லாஹ். அவரோடு அந்நியமாக வாழக்கூடியவர்கள் ஆக்கி வச்சிருயா அல்லாஹ். அவருடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தக்கூடியவர்கள் ஆக்கி வச்சிரியா அல்லாஹ். உன்னோட பொருத்தத்தை தந்திரியா அல்லாஹ். எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். எங்களுக்கு உன்னுடைய ரஹ்மத்துடைய பார்வையை கொண்டு பார்த்துடியா அல்லாஹ். யா அல்லாஹ், மரணிக்கக்கூடிய நேரத்தில் எம்மை விட்டு தாய் தந்தை முதலாவது மரணித்தால் அவர்கள் முழு பொருத்தத்தோடு எங்களை பொருந்தி கொண்டவர்களாக மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், இல்லாட்டி தாய் தந்தைகளோட்டு நாங்கள் பிரியோமே இருந்தால் எங்களை அவங்களுக்கு முழுமையான முறையில் என்னென்ன உபகாரம் செய்யணுமோ அத்தனை உபகாரம் செய்தவங்களை எங்களை ஆக்கி தந்திரியா அல்லாஹ். எங்களை மன்னிச்சுக்கோயா அல்லாஹ். எங்களை சுவனவாதிகளை ஆக்கிறியா அல்லாஹ். மௌத்தாகக்கூடிய நேரத்தில் அவனோட பொருத்தத்தோடு மரணிக்க செஞ்சிரியா அல்லாஹ். கடைசி வார்த்தையாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையோட